சிஎஸ்கே வெர்சஸ் குஜராத் டைட்டன்ஸ்க்கு லீக் மேட்ச்சில் இது 2வது மேட்ச்சு அந்தந்த டீமுக்குமே. சிஎஸ்கேவோட ஹோம் கிரவுண்டில் நேற்று சேப்பாக் ஸ்டேடியத்தில் வந்து நடந்தது. இதில் வந்து வழக்கம் போல் வந்து ஓகே ஜிடி டாஸ் வின் பண்ணுறாங்க. டாஸ் வின் பண்ணிவிட்டு அவங்க வந்து பவுலிங்கை சூஸ் பண்ணுறாங்க. சரி ஓகே, போன வாட்டி தான் நம்ம வந்து சிஎஸ்கே வந்து சேசிங்கை பார்த்தோம். வருஷம் வருஷம் சேசிங்கை தான் பார்த்துட்ருக்கோம். இந்த வாட்டி ஆனால் படைபலம் பேட்டிங் கடப்பார டீமாக இருந்துக்கிட்டு இருக்குது. இந்த வாட்டி பேட்டிங் எப்படி இருக்குது அப்படின்ட்டு ஃபர்ஸ்ட் பேட்டிங் இறங்கி பார்ப்போம் அப்படின்றது பார்த்தாங்க. இறங்குறாங்க. இறங்கின உடனே வழக்கம் போல் சரி எப்பயுமே வழக்கம் போல் வந்து அடித்து ஆடுற ஆளுனா ரச்சின் ரவீந்திரா போன மேட்ச்லேயும் பிச்சு பெணர எடுத்தார். இந்த மேட்சுமே வந்து பிச்சு தோலை உரிச்சு போட்டார். குஜராத் டைட்டன்ஸ் பவுலர்ஸ் எல்லாரையுமே கிட்டத்தட்ட நான் 17 பாலுக்கெலாம் வந்து 46 ரன்னு கிட்ட அடிச்சுட்டு சர்வசாதாரணமாக அடிச்சுட்டு அதுவும் போயிட்டார் சீக்கிரமாகவே. அதுக்கப்புறம் ருத்ராஜ் கெய்க்வாடோட கேட்சை ஒன்று விட்டுட்டாங்க குஜராத் டைட்டன்ஸ். அது வந்து ஒரு பெரிய ஸ்கோருக்கு வழிவகுத்துச்சு. அவர் வந்து ஒரு 46 ரன் வரைக்கும் ஆடிட்டு அவரும் அவுட் ஆகிக்கிட்டு போய்கிட்டார். அதுக்கப்புறம் பின்னாடி வந்த ரஹானே வந்து எதிர்பார்க்காத நேரத்தில் சரி ஓகே அவரை ஸ்டெம்பிட் ஆகிட்டு போயிட்டார். அவரும் கிரீஸ் ஏறி அடிக்கிறேன் அப்படின்ற பேரில் அவரும் அவுட் ஆகிக்கிட்டு போக அதுக்கப்புறம் வந்து இறங்கினார் ஆறுச்சாமி சிவம் டூபேவோட ருத்ர தாண்டவம் வந்து நேற்று வந்து ரொம்ப பயங்கரமாகவே இருந்தது. போடுற 18 பாலுக்கு அவர் ஒரு 50 அடிச்சுட்டு போனார். அதுக்கப்புறம் வந்து டேர்லி மிச்சல் அவர் ஒரு 35 ரன்னு அடிக்க ஓகே எந்த மேட்சுமே இறங்கல சமீர் ரிஸ்வி. சரி ஓகே ஃபர்ஸ்ட் மேட்ச்லேயும் இறங்கல, 2வது மேட்சாவது இறங்க வரான்னு பார்த்தா இறங்கின பாலே சமீர் ரிஸ்வி சிக்ஸரை பறக்க விட்றாரு. சிக்ஸரை பறக்க விட்டோன்னே அங்கே இருந்த க்ரௌட்ஸ் கூட்டத்துலேருந்து கமெண்டேட்டர்லேருந்து எல்லாருமே ஆர்ப்பரிக்கிறாங்க. என்னடா இது வந்த ஐபிஎல்லில் தன்னோட வருகை வந்து 6 மூலமாக வந்து நான் வரேன் பாரு அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்படின்றத பார்த்துட்டு எல்லாருமே வந்து சிரிக்கிறாங்க. தோனி தலை கொண்டு சிரிக்கிறாரு. சரி ஓகே, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஜடேஜா இவங்க வந்து அடித்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தலை தோனி இறங்குவார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அவளோட எதிர்பார்த்துட்டு இருந்தோம். பட் கடைசி வரைக்கும் வந்து தலை தோனி வந்து இறங்கவே இல்லை. அதுதான் வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்தது. சரி என்னடா இது தலை தோனி இறங்கவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனசுக்குள்ளே ஒரு ஃபீலிங் இருந்துக்கிட்டே இருந்தது. அந்த சிஎஸ்கே அவங்களுக்கு 206 ரன்னை வந்து டார்கெட்டாக வைக்கிறாங்க. அதை 206 ரன் அடித்தா வெற்றி என்ற இலக்குடன் வந்து இவங்க இறங்குறாங்க. பெருசாக வந்து அவங்க டீமில் வந்து எந்த ஒரு சேஞ்சஸும் இல்லாததால் ஓப்பனிங் வந்து சுப்மன் கில் விர்தமன் சாகா வழக்கம் போல் இறங்குறாங்க. வழக்கம் போல் சுப்மன் கில் வந்து அவுட் ஆகிட்டு போகிறாரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா போன மேட்ச்சில் வந்து துஷார் தேஷ்பாண்டே வந்து ரன்ஸை வந்து வாரி வழங்கினார். பட் இந்த மேட்ச்சில் வந்து அவருக்கும் ஓவர் கொடுத்தாங்க. அவர் வந்து ஓகே நம்ம வந்து இது பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கும் ஓவர் கொடுத்தாங்க. அவர் வந்து தன்னோட திறமையை காமிச்சார். 2 விக்கெட் எடுத்தார். ரன்னும் அந்தளவுக்கு கன்சிடர் பண்ணல, கேட்ச்லாம் பிடிச்சாரு. அது மட்டும் இல்லாமல் மதிஷா பதிரானா இன்ஜூரிக்கு அப்புறம் வந்து சிஎஸ்கே டீமில் வந்ததுக்கப்புறம் அவர் நேற்று மேட்ச்சில் விளையாட வர பார்த்தா யாருக்கு பதில் எடுத்திருக்காங்க அப்படின்னா மகேஷ் தீக்ஷனா இல்லை. பிளேயிங் 11லே வந்து 3 பேர் தான் வந்து ஃபாரின் பிளேயர் இருந்தாங்க. ஸோ அதனால் சிவம் டூபேக்கு பதிலாக இவர் வந்து உள்ளே வந்தார். இம்பேக்ட் பிளேயராக வந்து மதிஷா பதிரானா வந்துட்டு இவரும் வந்து கலக்கி இவர் ஒரு 2 விக்கெட் எடுக்கிறாரு. முஸ்தபிர் ரஹ்மான் ஒரு விக்கெட் எடுக்கிறாரு. அண்ட் தீபக் சகரும் ஒரு 2 விக்கெட் எடுக்கிறாரு. ஆக மொத்தம் எல்லாருமே விக்கெட் எடுக்க என்னாகும், அவங்க டீமில் வந்து பெருசாக வந்து யாருமே அடிக்கலை. ஹிட்டிங் ஷாட்ஸுக்கு வந்து போகவே இல்லை. சாய் சுதர்சன் தமிழ்நாட்டு பிளேயர் அவர் வந்து எந்த அளவுக்கும் பெருசாக ஒரு இம்பேக்ட் பண்ணவே இல்லை. அண்ட் தென் அவர் களத்தில் நின்னார் கடைசி வரைக்கும். அவருக்கு யாரும் சப்போர்ட் பண்ண முடியல. டேவிட் மில்லரும் வந்து அவுட் ஆகிட்டு போகிறாரு. தலை தோனி வந்து விஜய் சங்கர் விக்கெட்டை வந்து டேர்லி மிச்சல் பவுலிங் போட விஜய் சங்கர் அதை அடிக்கிறாரு. அதை தாண்டி பாயும் புலி மாதிரி பாஞ்சு பிடிச்சாரு பாருங்க. இந்த மனுஷனுக்கு வந்து 42 வயசு ஆகுது அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி நமக்குள்ளே எழுஞ்சிட்டு இருந்தது. பட் ஆனால் வெளி தோற்றத்தில் அப்படி எதுவுமே தெரியல. பட் நம்பராக தான் அது வயசு இருக்கே தவிர வெளி தோற்றத்தில் எந்த ஒரு இதுவுமே தெரியவே இல்லை. வயசான மனுஷன் மாதிரி எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா அவருக்கு இன்னும் 35 வயசு ஆகிற மாதிரி தான் தெரியுது. பட் ஆனால் உங்களுக்கு எப்படின்னு தெரியல, 42 வயசு ஆகுதுன்னு சொல்லிட்டு இருக்கீங்க ரிட்டையர் ஆகணும்னு சொல்லிட்டு. அவர் இன்னொரு 10 சீசன் ஆனால் கூட எல்லாருமே வந்து பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அந்தளவுக்கு அவரோட ஆட்டத்தை அவரோட பேட்டிங்கை வந்து இந்த வருஷம் ஐபிஎல்ல யாருமே வந்து பார்க்கல. இதுக்கு அடுத்து வர மேட்ச் எல்லாம் ஓவர்சீஸில் தான் ஓவர்சீஸ் என்ன பாருங்கள் அதர் ஸ்டேடியத்தில் தான் வந்து நடக்கும். ஸோ அதனால் நம்மளோட ஹோம் கிரவுண்டில் 2 மேட்ச் முடிஞ்சிருக்கு. இன்னும் கிட்டத்தட்ட ஒரு 5 மேட்ச் இருக்குது. அது எப்போ நடக்குன்னு தெரியல. ஹோம் கிரவுண்டில் அவர் களமிறங்குவாரா இல்லை அதர் ஸ்டேடியத்தில் களமிறங்குவாரா அப்படின்றது தெரியல. பட் இருந்தாலும் அவர் களமிறங்க ரொம்பவே வாய்ப்பு கம்மி. ஏன்னா கடப்பார பேட்டிங் கிட்டத்தட்ட அவர் 8th டவுனில் தான் வந்து இறங்குறாரு. ஸோ அந்த அளவுக்கு வந்து கஷ்டம்தான் அவர் இறங்க வர மாட்டாருன்னு சொல்லிட்டு. சரி ஓகே, அதுக்கப்புறம் வந்து இவங்களோட விக்கெட் வந்து மலன்னு விழுந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 150 ரன் தான் அடிக்கிறாங்க. அடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஓகே
அவங்க அடிச்சுட்டு அவங்களும் வந்து 8 விக்கெட் கிட்ட விட்டுடுறாங்க. விட்டதுக்கப்புறம் பெருசாக வந்து ரன் அடிக்க முடியல. பட் ஆனால் எந்த வருஷமுமே இல்லாமல் இதுக்கு முன்னாடி 2 சீசன் வந்து பார்த்தோம்னா ஜிடியை வந்து நம்ம குரூப் ஸ்டேஜில் வின் பண்ணதா ரெக்கார்டே கிடையாது. லாஸ்ட் டைம் ஃபைனலில் மட்டும்தான் ஜிடியை வந்து நம்ம பீட் பண்ணியிருக்கோம். அண்ட் தென் வந்து குரூப் ஸ்டேஜில் எந்த ஒரு வாட்டியும் நம்ம வந்து ஜிடியை வந்து சிஎஸ்கே டீம் வின் பண்ணதா ரெக்கார்டே கிடையாது. பட் அந்த ரெக்கார்டை நம்ம வந்து பிரேக் பண்ணியிருக்கோம். இந்த டைம் வந்து பவுலிங்லேயும் சரி, பேட்டிங்லேயும் சரி, எல்லாத்துலேயுமே வந்து டீம் பக்காவாக இருந்துக்கிட்டு இருக்கு. ஸோ அதனால் வந்து இந்த வருஷம் வந்து ஃபைனலுக்கு கண்டிப்பாக சிஎஸ்கே போயிடும். அதுக்கு ஆனால் யார் டப் கொடுக்க வர போகிறாங்க அப்படின்றது தான் தெரியல. நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம மீண்டும் இன்னொரு வீடியோவில் வந்து சந்திப்போம். பாய்.